வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்பா சரி 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 சரி.
அடியேன் சுவாமி நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நமஸ்காரம் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் ரம்யஜாமாத்ரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய பிராச்சேத சாதேஷ ஃபலப்ரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாத். பூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं. वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना. वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्. अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्. ஸ்ரீராமாயணத்திலே யுத்த காண்டத்தில் 17 சர்க்கங்கள் பார்த்திருக்கிறோம். நேதி 17ஆம் சர்க்கம் மொத்தமாக அனுபவித்தோம். 17ஆம் சர்க்கத்தில் என்ன ஆச்சுன்னா, விபீஷணன் ராமபிரானை ஆசிரிக்க வேண்டும்னு வந்து இந்த கடலின் வடக்கரையை அடைந்து அதன் ஆகாயத்திலேயே நின்று சுக்ரீவன் முதலானவர்களை பார்த்து நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன். ராமபிரானிடம் நான் சரணாகதி அடைய வந்திருக்கிறேன்னு தெரிவிங்கோள்னு சொன்னான். அங்கு சுக்ரீவன் போய் ராமனிடத்துல இது சொல்லிவிட்டு, இவன் எதிரி குலத்திலிருந்து வந்தபடியினாலே இவனை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் பல பேர், ஜாம்பவான், மைந்தன், அங்கதன் முதலானவர்களும் இவனுடைய குணதோஷங்களை பரீட்சிக்க வேண்டும், இவன் நல்லவனா கெட்டவனா ஆராய்ந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்கிறார்கள். யாருமே இவனை நல்லவன் என்று நம்பவில்லை. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய வானரங்களுக்குள்ளே தலைவரான ஹனுமார் மட்டும், திருவடி மட்டும் என்ன பண்ணுகிறார், இவன் நல்லவன், இவன் இப்படி காலமல்லா காலத்திலே வந்ததும் சரிதான், இவன் ராமனை சரணடையத்தான் வந்திருக்க கூடும், இவன் நல்ல விஷயங்களை ராவணனுக்கு எடுத்துரைத்து அவன் கேளாதபடியினாலே இங்க வந்தான் என்றெல்லாம் எடுத்துரைத்தார் ஹனுமார் என்று இதுவரை நாம் பார்த்திருந்தோம். ஆக மந்திரணம் நடக்கிறது. விபீஷணனை ஏற்றுக்கொள்ளலாமா கூடாதா என்பதுதான் தலைப்பு. அதற்கு எல்லாருமாக கூடாதுன்னு ஒரு கட்சியாகவும், அனுமார் ஏற்றுக்கொள்ளலாம் அவன் நல்லவன் என்று ஒரு கட்சியாகவும், இப்படி 2 கட்சியாக அந்த மந்திரணம் முடிந்தது. இனிமே என்ன நடக்கிறதுங்கிறத 18ஆம் சர்க்கத்திலே பார்க்கலாம். யுத்த காண்டம் 18ஆம் சர்க்கம் முதல் ஸ்லோகம். அத ராமஹ பிரசன்னாத்மா ஸ்ருத்வா வாயுசுதஸ்ய பிரத்யபாஷத துர்கர்ஷஹ ஸ்ருதவானாத்மனி ஸ்திதம். அந்த சந்தர்ப்பத்திலே ஹனுமான் பேசி முடிச்சிருக்கார். முடித்தவுடனே அதை திருச்செவி சாத்தி ராமபிரான் ஆனவன் மறுபடி பேசுகிறார். மமாபிது விவக்ஷாஸ்தி காச்சித் பிரதி விபீஷணம் ஸ்ருதமிச்சாமி தத் சர்வம் பவத்பிஸ்ரேயசி ஸ்திதைஹி. இந்த விபீஷணனை பத்தி ஒரு முடிவான அபிப்பிராயம் எனக்கும் இருக்கு. நானும் என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லணும்ல, எனக்கும் அந்த ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அந்த அபிப்பிராயத்தை நானும் சொல்ல வேண்டும். நீங்கள் எல்லாம் சொன்ன பிறகு நான் சொல்லலான்னு காத்துட்டு இருக்கேன். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத் அஹர்கிதம். இப்ப எடுத்த உடனே அழகா சொல்லிட்டார். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன. இதுல 2 பட்சம், 2 பேர் 2 பட்சத்தை சொன்னார்கள். என்னது, சுக்ரீவன் முதலானவர்கள்லாம் அவன் தீயவன்னு சொன்னான், தீயவன் அதனால ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னா. ஹனுமார் என்ன சொன்னார், அவன் நல்லவன் அதனால ஏற்றுக்கொள்ள வேண்டும்னார். இப்ப எம்பெருமான் என்ன பண்ணா, 2த்தையும் தள்ளிட்டான்.
அவன் நல்லவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறதும் கிடையாது, அவன் தீயவன்கிறதுனால ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிறதும் கிடையாதுன்ட்டான். இந்த இரண்டுமே கிடையாது. அப்ப என்னது? மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சனர் எம்பெருமான். மித்ரபாவேன, மித்திரனாக ஒருத்தன் என்கிட்ட சரணமாக வரணும்னு அவசியம் இல்லை. இப்ப அந்த இடத்துல பிராட்டியானவள் ராவணன் இடத்திலே உபதேசம் பண்ணும் பொழுது மித்ரம் ஔபயிகம் கர்த்தும் என்று சொன்னாள். நீ போய் ராமனோடு ஒரு தோழமை கொள்ளு, நீ சரணாகதி பண்ணணுங்கிறது இல்லை, தோழமை கொள்ளுன்னு தான் சொன்னான். அந்த மாதிரி அவன் நான் மித்திரனாக ஆக வேண்டும்னு வெறும்னா ஒரு பாவம் இருந்தால் போதும். அவனிடத்துல அவன் உண்மையா மித்திரனாக கூட இருக்க வேண்டாம், அவன் உண்மையாக மித்திர பாவத்தோடு வெறும்னா மித்திரன்னு பொய் சொல்லிட்டு வந்தா கூட போதும். ஆனா எம்பெருமான் என்ன சொல்றான்? அவனை நான் கைவிட்டுட்டேன். என்ன இந்த மாதிரி என்னை நோக்கி வந்த ஒருவனை நான் கைவிட்டேன் ஆகில் அவன் என்ன வாங்கி கொள்வானோ இல்லையோ தெரியாது, கைவிட்டேன்னா நான் என்னை இழந்து போய்விடுவேன், பகவான் அவனையே இழந்துடுவான். ஏன்? ஒருத்தன்ட்ட பகவான் இது வேண்டும் அது வேண்டும்னு விருப்பப்படுறான்னா அவன்கிட்ட இல்லாதது உன்னை ஆசைப்படுறான், இவனெல்லாம் நம்ம ஆராதனை பண்ணி திருப்திப்படுத்த முடியாதுன்னு எல்லாருக்கும் தோணிடும். இப்போ ஒருவன் எதுக்கு எடுத்தாலும் ஏதோ ஒன்று ஆசைப்பட்டுதான் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்தாலும் இது சரியில்லை அது சரியில்லைன்னு குத்தம் சொல்லிகிட்டே இருந்தான்னா அவனெல்லாம் திருப்திப்படுத்த முடியாதுன்னு எல்லாரும் விட்டுருவான். அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிறத எம்பெருமான் கேட்டா கொடுக்கலாம், நம்ம கிட்ட இல்லாததை கேட்டா எப்படி கொடுக்க முடியும்? எல்லாரிடம் பாபம் தான் இருக்கிறது, புண்ணியம்ங்கிறது எவ்வளவு பேர்கிட்ட இருக்கும். அப்ப பெரிய புண்ணியங்கள் நல்லவனா இருந்தாதான் நான் ஏத்துப்பேன்னு எம்பெருமான் வைத்து கொண்டான் ஆகில் யாருமே வரமாட்டான். அவர்கள்ட்ட என்ன இருக்கு? பாவம் இருக்கு, தோஷம் இருக்கு, சரி அதையே கொடு அப்படின்னு எம்பெருமான் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறான். இப்போ ஒருத்தன் நம்மை நோக்கி வரான், ஒரு மனிதன் வரான், அவன் எதற்காகவோ சரணாகதி பண்ணிட்டு வரானோ இல்லை வெறும்னா ஒரு உதவி கேட்டுன்னு வரான்னா சரி நான் உனக்கு உதவி புரியறேன், நீ அதற்கு பதிலாக எனக்கு இதை பண்ணு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னா அவன் யோசிப்பான், அது பண்ண முடியும்னு பண்ணிடுவான். பண்ண முடியாததை நாம் சொன்னோன்னு ஒரு மனிதன் வரான், அவனை பார்த்து நீ போய் எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கொண்டு வா, நான் அப்புறம் உதவி பண்றேன்னு சொன்னா அதற்கு என்ன அர்த்தம்? அப்படி நாம் சொன்னோன்னு நான் உதவி பண்ண மாட்டேன்னு அர்த்தம். அதற்கு நான் 1 கோடி ரூபாய் கொண்டு வந்தா உதவி பண்றேன்னு அர்த்தம் இல்லை, நான் உதவி பண்ண மாட்டேங்கிறத அப்படி ஒரு ஜாடமாடையா சொல்றது. உன்னால முடியாததை ஒண்ணு சொல்லிட்டா அவன் கொண்டு வர போறது இல்லை, நம்மளும் உதவி பண்ண வேண்டாம்ல. மாதிரி ஒருத்தன் நல்லவனா இருந்தானா நான் ஏற்றுக்கொள்ளுவேன்னு எம்பெருமான் சொல்லிவிட்டான் ஆகில் அவனை கைவிட்டான்னு அர்த்தம். இப்ப நல்லவனா எவ்வளவு பேர் இந்த உலகத்துல இருந்துருவா? எல்லாரிடமும் தோஷம் தான் பரிபூர்ணமா இருக்கும், அவ்வளவு பாபங்கள் எல்லாரும் பண்ணி இருக்கிறார்கள். எல்லார்ட்டையும் குணத்தை பார்த்தே நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு நினைத்தான் ஆகில் எம்பெருமான் எல்லாரையும் கைவிட வேண்டியதான், யாரையுமே ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகையாலே அவன் என்ன பண்ணணும்? மித்திர பாவத்தோடு ஒருவன் வந்தான் ஆகில் மித்திரபாவேன சம்பிராப்தம், மித்திரபாவத்தோடு அடைந்தவனை, நெஞ்சிலே கொஞ்சம் அன்போட அடைந்தவனை நத்யஜேயம் கதஞ்சன, எந்த காரணத்தை வேணா நீங்க சொல்லுங்க, அவன் என்ன அழிச்சு விடுவான், இல்ல சீதைய கொன்னு விடுவான், இந்த வானர கூட்டங்களை எல்லாம் அழித்து விடுவான், எந்த காரணமாக இருந்தாலும் சரி நான் நத்யஜேயம் கைவிடவே மாட்டேன். என்னிடத்துல அடைந்தவனை நான் கைவிடுதல்ங்கிறது அது எந்த காரணத்தினாலும் நான் பண்ண மாட்டேன். தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேததஹர்கிதம். உடனே எல்லாரும் கேட்கிறான், அவன்கிட்ட அவ்வளவு தோஷம் இருக்கே, அவன்கிட்ட தோஷம் இருக்கே அப்படின்னு. தோஷம் உள்ளவனை ஏற்றுக்கொள்றது தவறு இல்லையா அப்படின்னா அவன்கிட்ட தோஷம் நிறைய இருக்கட்டும், தோஷம் என்பது அவன்கிட்ட இருக்கட்டும், ஆனாலும் நான் கைவிட மாட்டேன். இப்படி குத்தம் இருக்கக்கூடியவனை கை கொள்ளுதல்ங்கிறது சரியா அப்படின்னா சதாமி ஏதத் அகர்ஹிதம்,
இதுதான் பெரியவர்கள் நன்மைன்னு சொல்றார். இதுதான் சரின்னு சொல்கிறார்கள் சத்துக்கள். இப்ப பெரியோர்கள்லாம் எது சரின்னு சொல்றான்னா, சரணமடைந்தவன் எப்படி இருந்தாலும் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறது தான். சுக்ரீவஸ்த்வத தத்வாக்கியம் அபாஷ்யச்ச விமர்ஷ்யச்ச தத சுபதரம் வாக்கியம் உவாச்ச ஹரிபுங்கவஹ. அந்த சமயத்துல சுக்ரீவன் இந்த வாக்கியத்தை கேட்டுட்டு உடனே பார்க்கிறான், ஆராய்ந்து பார்க்கிறான், என்ன ராமபிரான் இப்படி சொல்லிட்டானே. ராமபிரான் இப்ப என்ன சொல்லிட்டான், தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் ந த்யஜேயம்டான். ஹனுமான் நல்லவன்னு சொன்னதுனால நான் அவனை கை கொள்றேன் அப்படின்னு சொன்னதும் தவறு. சுக்ரீவன் அவன் கெட்டவன் கைவிடணும்னு சொன்னதும் தவறு. அப்ப ரெண்டுமே தவறு. நீங்க சொன்னது எது சரின்னா, அவன் தோஷம் உள்ளவனாக இருந்தாலும் கை கொள்ள வேண்டும். சரணாகதன் உண்மையா தோஷம் உள்ளவனாக இருந்தால் கூட அவனை கை கொள்ள வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய பட்சம்னு ரெண்டு பேர் பட்சத்தையும் தள்ளி, ஹனுமான் நல்லவன்னு சொன்னதையும் தள்ளி, அவர்கள் கெட்டவன்னு சொல்லதையும் தள்ளி, அவன் கெட்டவன் ஆனாலும் நான் கை கொள்ளுவேன் என்று இப்படி ஒரு மூன்றாவது பட்சத்தை நிறுத்தினான் ராமபிரான். இப்படி ஒரு மூன்றாவது பட்சத்தை கேட்டுட்டு சுக்ரீவனானவன் ரொம்ப நல்லா பேசினான். சுதுஷ்டோவா பியதுஷ்டோவா கிமேஷன ரஜனீச்சரஹா. சரி, இந்த கொடிய அரக்கன் இருக்கானே, அவன் சுதுஷ்டோவா பியதுஷ்டோவா பெரிய தீங்கு இழைக்கக்கூடியவனா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நமக்கு அதனால என்ன. ஈதிருஷம் வியசனம் பிராப்தம் பிராதரம் யஃப் பரித்யஜேத் கோ நாம சபவேத் தஸ்ய யமேஷன பரித்யஜேத். சரி, இவன் தோஷம் இல்லாதவன், அவன்கிட்ட தோஷம் இருக்கு, அதனால நான் கை கொள்றேன்னு ராமபிரானே நீர் சொன்னீர். ஆனா நான் உமக்கு இன்னொன்னு சொல்றேன். ஈதிருஷம் வியசனம் பிராப்தம் பிராதரம் யஃப் பரித்யஜேத். எவன் ஒருவன் இப்படிப்பட்ட சங்கடத்தை அடைந்திருக்கிற சமயத்துல தன்னுடைய அண்ணனையே கைவிட்டு வந்தான். இவன் அண்ணனானவன் லங்கையே எரிஞ்சு போய் உயிருக்கு பயந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவன் தன்னுடைய அண்ணனையே கைவிட்டு வந்துவிட்டான். சொந்த அண்ணனை கைவிட்டு வந்து விட்டான். யாரு? விபீஷணன். அப்படி இருக்கக்கூடிய அவன் சஹா கஹா கஹா நாம நம்பவேத். இவன் என்னதான் ஆமாட்டான், என்னதான் வேற பண்ண மாட்டான். அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிற தன்னுடைய அண்ணனையே விட்டுட்டு வந்தவன் வேற என்னதான் பண்ண மாட்டான், வேற யாரதான் கைவிட மாட்டான், எல்லாரையும் தான் விடுவான். இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கான், நம்மையும் ஒரு நாள் கைவிட்டுட்டு போலாமே. இப்ப சொந்த அண்ணனையே கைவிட்டு வந்தவன் நம்மையும் கைவிடலாமே. அவன் தோஷம் இருக்கட்டும், இல்லாம போட்டும், இந்த குத்தம் அவனிடம் இருக்குன்னு சுக்ரீவர் சொல்லுகிறார் ராமபிரான் இடத்துல. வானராதிபதேர் வாக்கியம் ஸ்ருத்வா சர்வா அனுதீக்ஷ்ய ஈஷதுத்ஸ்மயமானஸ்து லக்ஷ்மணம் புண்ணியலக்ஷணம் இதி ஹோவாச காகுஸ்தோ வாக்கியம் சத்ய பராக்கிரமஹா. அந்த சமயத்துல இப்படி இவன் சொன்ன உடனே யாரு சொல்றா? சுக்ரீவன் சொல்றான். சுக்ரீவன் சொன்ன உடனே ராமர் என்ன பண்ற, இதை கேட்டுட்டு லக்ஷ்மணனை பார்த்து மெதுவா சிரிச்சான். லக்ஷ்மணனை பார்த்து சிரிக்கிறார் ராமர். யாரு என்ன சொல்றதுன்னே ஒரு விவஸ்தை இல்ல. சொந்த அண்ணனையே கொல்லணும்னு என் கூட கூட்டு சேர்ந்தவன் இந்த சுக்ரீவன். சொந்த அண்ணனையே என்னை வைத்து விட்டு கொன்னு விட்டு இவன் விபீஷணனை பார்த்து சொந்த அண்ணனையே விட்டுட்டு வந்தான் இவன் சொல்றானேன்னு ராமருக்கு ஒரே ஆச்சரியம். இத பார்த்துட்டு லக்ஷ்மணனை பார்த்து சிரிக்கிறார். பரிகாசமாக சிரித்து மறுபடி பேசுகிறார் ராமர். அனதீத்ய சாஸ்திராணி விருத்தான அனுபசேவ்ய ந சக்கியமீத்ரிஷம் வக்தும் யதுவாச்ச ஹரீஸ்வரா. இந்த இவன் சொன்னானே சுக்ரீவன், பெரியோர்கள் இடத்துல பணிந்து பல கல்விகளை கத்து சாஸ்திரங்களை எல்லாம் பார்க்காம இப்படி ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. அவன் சொன்னது உண்மைதான். ஆனாலும் அஸ்தி சூக்ஷ்மதரம் கிஞ்சித் யத்யத்ர பிரதிபாதிமே பிரத்யக்ஷம் லௌகிகம் வாபி வித்யதே சர்வராஜசு. ஆனாலும் இந்த இடத்திலே எனக்கு ரொம்ப சூக்ஷ்மமா ஒரு விஷயம் தோணுகிறது. அமித்ராஸ்தத் குலீனாஸ்ச பிராதிதேஷ்யாஸ்ச கீர்த்திதாஹ வியசனேஷு பிரஹர்த்தாரஹ தஸ்மாத் அயம் இஹாகதஹ.
ஞாதிகளா இருக்கட்டும் இல்ல வெளிநாட்டவர்களாக இருக்கட்டும், அவர்கள் ஞாதிகள்னோ வெளிநாட்டவர்கள்னோ விபாகம் பண்ணி பார்க்கல. ஒரு ஆபத்துன்னு நமக்கு அதுல அவர்கள்னால ஒரு துன்பம் வந்தது, சத்ருன்னு அவன் ஆனானா அவனை கொல்ல வேண்டியதுன்னு அப்படிதான் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு. ஆகையாலே இவன் தன்னுடைய ஞாத்திய விட்டு வந்துட்டான் இல்ல வேற யாரோ விட்டு வந்துட்டாங்கிறது இங்க பேச்சு கிடையாது. ஆபத்து இருக்கா இல்லையா, ஆகையால் தான் இவன் இங்கு வந்து சேர்ந்திருக்கிறான். ஆபத்து இருக்குன்னு வந்து சேர்ந்திருக்கிறான். அபாபாஸ்தத் குலீனாஸ்ச மானயந்தி ஸ்வகான் ஹிதான் ஏஷ பிராயோ நரேந்திரானாம் சங்கனீயஸ்து சோபனஹா. இப்ப குற்றமற்ற ஞாதிகள் நன்மை புரியும் தனது இனத்தவர்களை கொண்டாடுகிறார்கள். இருந்தாலும் சாதாரண மன்னர்கள் எப்படி இருக்கான், தர்மமே எல்லாம்னு இருந்தால் இப்படிப்பட்ட ஞாதி அவனை பார்த்து தன்னை கைவிட்டு போன ஒரு ஞாதின்னு பங்காளிகள், இப்ப தம்பி தன்னை கைவிட்டு போய்விட்டான்னு அவனை பார்த்து சந்தேகம்தான் படணும், அவநம்பிக்கை தான் படணும். யஸ்து தோஷஸ்த்வயா ப்ரோக்தஹ ஹ்யாதானேரி பலஸ்ய ச தத்ர தே கீர்த்தயிஷ்யாமி யதா சாஸ்திரமிதம் ஸ்ருணு நவயம் தத்குலீனாஸ்ச ராஜ்யகாங்க்ஷீ ச ராட்சசஹ. இப்ப சத்ருவை சேர்ந்தவனை அங்கீகரிக்க கூடாதுன்னு ஒரு தோஷத்தை சொன்னார் சுக்ரீவர் முன்னாடி. சுக்ரீவர் சத்ருவை சேர்ந்தவனை நாம் அங்கீகரிக்க கூடாதுன்னு ஒரு தோஷமாக விபீஷணனிடத்திலே சொன்னார். அதை குறித்து ஒரு சாஸ்திர விதியை சொன்னது, அதை குறித்து ராமன் இப்ப சொல்கிறான். அதை குறித்து நான் உனக்கு விவரமா சொல்கிறேன் சுக்ரீவா, நீ கேளு, கவனமாக கேள். ஸ்ருணு, நல்ல கவனமாக கேளு. நாம் இருக்கோமே, நாம் விபீஷணன் குலத்துல பிறக்கல, இல்ல நாம் அரக்கர்களாகவும் பிறக்கல, இல்ல அவனுடைய ராஜ்யத்திலும் நமக்கு ஆசை கிடையாது. பண்டிதாஹி பவிஷ்யந்தி தஸ்மாத் கிராஹ்யோ விபீஷணஹா. அதனால அந்த குலத்துல பண்டிதர்களும் இருக்கலாம், தர்மஞானிகளும் இருப்பார்கள்ல, தர்மஞானிகளும் எல்லா இடத்திலும் இருப்பார்கள்ல. ஆகையாலே விபீஷணன் அங்கீகரிக்கப்பட வேண்டியவன். அவ்யக்ராஷ்ச பிரகிருஷ்டாஷ்ச ந பவிஷ்யந்தி சங்கதாஹ பிரணாதஷ்ச மகானேஷ ததோஸ்ய பயமாகதம் இதி பேதம் கமிஷ்யந்தி தஸ்மாத் கிராஹ்யோ விபீஷணஹா. விபீஷணன் கிராஹ்யன், கை கொள்ளப்பட வேண்டியவன்கிறத சொல்கிறார் நிறைய யுக்திகள் கொண்டு. சங்கதாக அவ்யக்ராக ச பிரகிருஷ்டாக ச பவிஷ்யந்தி ந. ஒன்று சேர்ந்து இருந்தால்னா இவர்களும் அண்ணனும் தம்பியும் இருக்கான், அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து இருந்தான்னா அவர்கள் சச்சரவு இல்லாம ஒரு மனசந்துஷ்டியோடு இப்படி இருப்பாங்கிறது கிடையாது. எப்பொழுதும் சண்டை சச்சரவு இருக்கும், மனசந்துஷ்டி இல்லாமல் இப்படி துக்கமாகவே இருக்கும். அதனாலதான் எல்லாருமே பிளவை அடைகிறார்கள். இதி பேதம் கமிஷ்யந்தி. இப்ப சேர்ந்து இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை. சேர்ந்து இருந்தா மனசு திருப்தியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், இல்ல சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும். ஆனா அப்படி இல்லை. அப்படி இல்லாமல் இருக்கிற சமயத்துலதான் பிரிவையே அடைகிறார்கள் யாரா இருந்தாலும். இவனுக்கு, இந்த விபீஷணனுக்கு ஆபத்து கிட்டி இருக்கு. என்ன ஆபத்து? அவன் அண்ணனே அவனை வெறுத்து வார்த்தை பேசினா, உன்னை நான் கொன்னு இருப்பேன், என்னுடைய தம்பிங்கிறதுனால நான் உன்னை கொல்லலாங்கிறான். இப்ப இவனுடைய உயிருக்கே கிட்டத்தட்ட ஆபத்து தான் இவன் பேசினதுக்கு. அதனாலதான் இவன் உதவியை வேண்டும்னு இந்த இடத்துல வந்திருக்கிறான். ஆகையாலே ஆபத்து இருந்து உதவின்னு வரவனை நாம் தானே ரட்சிக்க வேண்டும். ஆகையாலே விபீஷணன் அங்கீகரிக்கப்பட வேண்டியவன் தான். ந சர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாக மத்பிதாவா பிது புத்ரா சுஹ்ருதோவா பவத்விதஹ. சுக்ரீவா, தம்பிமார்கள் எல்லாருமே பரதன் மாதிரி இருக்க மாட்டான். ராமபிரான் சொல்றான், எல்லாருக்கும் தம்பி தான் இருப்பா, ஆனா எல்லாரும் பரதன் மாதிரியே இருப்பாளான்னு. ராமபிரான், நீ என் பாதுகையை வச்சு ராஜ்யம் ஆளுன்னு சொன்னா 14 வருஷம் ராமனை பிரிந்து கூட அதே மாதிரி அந்த இடத்துல தான் ராஜ்யத்தின் மீது துளியும் ஆசைப்படாமல் நந்தி கிராமத்திலே இருந்து ராஜ்யம் பண்ணக்கூடிய அந்த பரதாழ்வான் மாதிரி எல்லா தம்பியும் இருக்க மாட்டான். இல்ல ஒரு தந்தைக்கு ராமன் போன்ற புதல்வர்களும் யாரும் கிடைக்க மாட்டான்.
இல்ல நண்பர்கள், சுக்ரீவா உன்ன மாதிரி நண்பனும் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டான். இது எல்லா இடத்திலும் இதே மாதிரி சிறப்பு தன்மைங்கிறது இருக்காது. ஒரு பரதன், ஒரு ராமன், ஒரு சுக்ரீவன் தான் இருப்பான். எல்லாரும் அப்படியே அண்ணனுக்கு பரதன் மாதிரி இருப்பாங்கிறது கிடையாது இந்த உலகத்துல. ஏவ முக்தஸ்து ராமேன சுக்ரீவ சக லக்ஷ்மணஹ உத்தாயதம் மகாபிராக்யா பிரணதோ வாக்யம் அப்ரவீத். இப்படி விபீஷணன் கை கொள்ளப்பட வேண்டியவன்கிறத ராமன் நிச்சயித்து சொன்ன உடனே சுக்ரீவனானவன் உடனே திருப்பி பேச ஆரம்பிக்கிறான். ராவணேன பிரணிஹிதம் தமேவேஹி விபீஷணம் தஸ்யாஹம் நிகிரகம் மன்யே க்ஷமவதாம் வர ராட்சசோ ஜிம்மயா புத்யா சந்திஷ்டோயம் இஹாகதஹ பிரஹர்த்தும் த்வயி விஸ்வஸ்தே பிரச்சன்னோ மயி வானக லக்ஷ்மணே வா மகாபாஹோ சவத்யः சச்சிவைः சஹ ராவணஸ்ய நிருஷம்சஸ்ய பிராதா ஹ்யேஷ விபீஷணः. இப்ப சுக்ரீவனுக்கு இதெல்லாம் கேட்டாலும் ஆனா மனசுல சுக்ரீவனுக்கு பயம்தான். ராமனுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது. இவன் ஒருவேளை ராவணனாலே அனுப்பப்பட்டவனா இருந்தா என்ன பண்றது? இவன் ராவணனாலே அனுப்பப்பட்டிருக்கிறான். அதனால இவனை கொல்ல வேண்டும், இவனை நான் மன்னித்து ஏற்க கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்தான் சுக்ரீவன். ஏன்னா ராட்சசர்கள் அப்படிதான். ராட்சசர்கள்ங்கிறவா இப்படிதான் இருப்பான். அவர்களுக்கு எப்பொழுதுமே கோண புத்தி தான், நேரான தர்ம புத்தியே கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் எப்படி நாம் நம்ப முடியும்? இது வரைக்கும் ஒரு ராட்சசன் விபீஷணன் மாதிரி நாம் பார்த்ததே இல்லையே. யாராவது ஒருத்தன் விபீஷணன் மாதிரி இருந்தானா? என்னைக்கோ ஒரு பிரகலாதன், என்னைக்கோ ஒரு விபீஷணன் பிறக்கிறார். ஆகையாலே ராட்சசர்களுக்கு இயற்கையான அந்த கோண புத்தியை நாம் மாற்ற முடியாது. உன்னை அவன் அஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது அழித்தான்னு என்ன பண்றது? லக்ஷ்மணன் அழித்தான்னா தான் என்ன பண்றது? ராவணனுக்கு கொஞ்சம் கூட ஒரு இரக்கம்னே கிடையாது. அப்படி இரக்கம் இல்லாதவன் செய்யக்கூடிய காரியங்களும் இரக்கம் இல்லாததாகத்தான் இருக்கும். ஆகையாலே விபீஷணனை ஏற்கக்கூடாதுன்னு திருப்பி உறுதியாக பேசினார் சுக்ரீவர். ஏவ முக்த்வா ரகுஸ்ரேஷ்டம் சுக்ரீவோ வாகினீபதிஹி வாக்கியஜ்ஞோ வாக்கிய குஷலம் ததோ மௌனம் உபாகமத்து. இப்ப பேசுவதிலே சமர்த்தனுமான இந்த சுக்ரீவன் இப்படி பேசி முடித்த உடனே மௌனமாக ஆகிட்டான். ஏற்கக்கூடாது, அவ்வளவுதான், நான் சொல்றத சொல்லிட்டேன், அதற்கு மேல உங்க இஷ்டம்னு மௌனமாக ஆகிவிட்டான். சுக்ரீவஸ்ய து தத்வாக்யம் ஸ்ருத்வா ராமோ விமர்ஷ்ய ததசுபதரம் வாக்கியம் உவாச்ச ஹரிபுங்கவம். உடனே இப்படி பேசின உடனே ராமன் இதை கேட்டுட்டு அதை காட்டிலும் சுபமான ஒரு வாக்கியத்தை பேச தொடங்கினான். சுதுஷ்டோவாப்யதுஷ்டோவா கிமேஷ ரஜனீஷரஹ சூக்ஷ்மமப்யஹிதம் கர்த்தும் மமாசக்தः கதஞ்சன. இத உடனே எப்படி தீர்க்கலாம்? இப்ப இது வரைக்கும் என்ன சொல்லியிருந்தா? அவன் அண்ணனை விட்டு வந்திருக்கிறான், அவன் ராவணன் கோஷ்டியை சேர்ந்தவன், சத்ருன்னு சொல்லியிருந்தான். அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டார், ராமர் பதில் சொல்லிட்டார். இப்ப என்ன சொல்றான்? ஒருவேளை நீ தூங்கரிச்சே உன்னை கொன்னு விட்டானாகில், லக்ஷ்மணனை கொன்னு விட்டானாகில் என்ன பண்றதுன்னு கேள்வி எழுப்பினான் சுக்ரீவன். அதற்கு இப்ப ராமர் பதில் சொல்லணுமே. அதனால அதற்கு பதில் சொல்றார், அவன் உண்மையில என்ன கொல்றதுக்கே வந்திருக்கட்டும், இல்ல நல்லவனாகவே வந்திருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவன் எனக்கு எம்மாத்திரம். கிமேஷா, யார் இவன்? ஒரு அரக்கன் என்ன கொல்ல முடியும்னு நினைச்சியா சுக்ரீவா அப்படிங்கிறான். ராமபிரான் சொல்கிறார், கதஞ்சன மம அஹிதம் சூக்ஷ்மமபி கர்த்தும் அசக்தா. எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு பொட்டு, ஒரு எள்ளளவு கூட எனக்கு தீமையை அவனாலே விளைவிக்க முடியாது. ராமனுடைய சக்தி என்ன? ராமனுடைய சக்தி என்னன்னு தெரியாம எல்லாரும் பேசிட்டு இருக்கா. என்னுடைய சக்திக்கு ராமபிரான் நினைத்தால் என்ன வேணா பண்ணலாம். ராமபிரானுக்கு எள்ளளவும் தீங்கு விளைவிக்க கூடியவர்கள்னு இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. அதனால நான் எதை பார்த்து பயப்படணும்? யாருனாலையாவது நமக்கு தீங்கு வரும்னா பயப்படணும். தீங்கே வராதவன் எதை நினைத்து பயப்பட வேண்டும்னு சுக்ரீவன்ட்ட சொல்ற. இப்படி சொன்னோடனே சுக்ரீவனுக்கு கொஞ்சம் தைரியம் வருது. இருந்தாலும் இந்த தைரியம் போடல, திருப்பி தைரியத்தை நன்னா மேல ஏத்தணும் அப்படிங்கிறதுனால அடுத்த ஒரு ஸ்லோகம் அழகாக சொல்கிறார். பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவ்யாம் சைவ ராட்சசான் அங்குல்யக்ரேன தான் ஹன்யாம் இச்சன் ஹரிகரேஸ்வர. இந்த உலகத்துல பிசாச்சுக்கள்னு யார் வேணா இருக்கட்டும், தானவர்கள் அசுரர்கள்னு தான் இருக்கட்டும், யக்ஷர்கள்னு தான் இருக்கட்டும், இல்ல ராட்சசர்களாக கூட இருக்கட்டும், பிருத்திவ்யாம் சைவ ராட்சசான், இவ்வளவு பேரா இருக்கட்டும்,
இவ்வளவு பேரெல்லாம் நான் மொத்தமா திரளா வந்தாலும் சரி, இல்ல தனித்தனியா இவர்கள் ஒவ்வொருத்தரும் என் கூட சண்டைக்கு வந்தாலும் சரி, நான் இவர்களை கொண்டு விடுவேன். அதுவும் பெரிய யுத்தம்லாம் பண்ணணும்னு இல்லை. அங்குல்ய கிரேன தான் ஹன்யாம், என்னுடைய இந்த விரல் நுனி இருக்கே, அங்குலின விரல், அதனுடைய அக்ரம் நுனி, அந்த விரல் நுனியினால அவர்களை நான் கொண்டு விடுவேன் ராமர். இதை கேட்ட உடனே சுக்ரீவன் நினைச்சான், இப்ப இவ்வளவு சக்தி இருக்குன்னா இப்பவே கொல்ல வேண்டிதானே அப்படின்னு. இச்சன்ன எனக்கு இப்ப அப்படி ஒரு சங்கல்பம் கிடையாது, என்னால முடியும், ஆனால் நான் இப்ப அப்படி நினைக்கவில்லை. நான் கருதின என்ன இச்சன், நான் ஒருவேளை ஆசைப்பட்டேன், நான் இந்த ராட்சசர்கள் மொத்தத்தையும் அழிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா என்னுடைய விரல் நுனி போரும், அதற்கு மேல எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு ராமன் தன்னுடைய சக்தியை வெளியிட்டான். ஸ்ரூயதே ஹி கபோதேன சத்ரு சரணமாகதா அர்ச்சிதஸ்ச யதா நியாயம் ஸ்வைஷ்ச மாம்சைர் நிமந்திரிதா. இப்ப இது ராமனுக்கு கருத்து இல்லை. ராமனுக்கு கருத்து தான் பலசாலிங்கிறத காட்டணுங்கிறது கிடையாது. சுக்ரீவனுக்கு பயத்தை போக்கணுங்கிறது தான் கருத்து. பயத்தை போக்கிவிட்டு சரணாகதி தான் பரமமான தர்மம், சரணாகத ரக்ஷணம், சரணம் அடைந்தவர்களை காத்தல்ங்கிறத, இந்த தர்மத்தை என்னைக்கும் விடக்கூடாது அப்படின்னு கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார் சுக்ரீவனுக்கு ராமர். சத்ருங்கிறவன் சரணமடைந்தவனாக இருந்தானாகில் அவன் அர்ச்சிக்கப்பட வேண்டியவன் அப்படிங்கிறது ஒரு புறா நமக்கு சொல்லி கொடுத்ததுன்னு சொல்கிறார். சத் சகிதம் பிரதிஜக்ராஹ பாரியா ஹர்த்தாரமாகதம் கபோதோ வானர ஸ்ரேஷ்ட கிம் புனர்மத்விதோ ஜனஹா. ஒரு புறா கதையை இந்த இடத்துல சொல்றார். அதாவது ரெண்டு புறாக்கள் ஜோடியாக ஆணும் பெண்ணுமாக அமர்ந்து கொண்டிருக்கிறது மரத்திலே. அப்படி இருக்கும் பொழுது ஒரு வேடுவன் வந்தான். ஒரு வேடுவன் ஒரு புறாவை அடிக்கிறான். அந்த சமயத்துல பெண் புறாவை அடித்து விடுகிறான், கவர்ந்து கொண்டு எடுத்துன்னு போயிடுறான். அந்த சமயத்துல பெரிய மழை. அந்த மழையிலே அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசியில இந்த ஆண் புறா இருக்கக்கூடிய அந்த மரத்தடியிலேயே நிற்கிறான். இப்ப இவன் தான் பெண் புறாவை அடிச்சுட்டு போனான். உண்மையில பார்த்தா அந்த ஆண் புறா இவனை தண்டனை கொடுக்கணும், அந்த ஆண் புறா இவனை பழி வாங்கணும். ஆனா இந்த ஆண் புறா பார்த்தது இவன் இப்படி குளிர்ல பசியில மழையில மாட்டிக்கொண்டு தன்னுடைய மரத்தடியில உட்கார்ந்துருக்கான். அந்த ஆண் புறா நினைச்சது நம்மை சரணமாக பத்திருக்கான், நாம் இருந்த இடம் தேடி வந்துட்டான். இவன் பசியில வாடக்கூடாதுன்னு அவன் கீழே ஏத்தி வைத்திருந்த அந்த நெருப்பிலே தானே கீழே விழுந்திருந்தான். தானே கீழே விழுந்து அவனுக்கு மாமிசமாக ஆகி தன்னையே உணவாக கொடுத்தது ஒரு ஆண் புறா. இப்படின்னு ஒரு சரித்திரத்தை ராமபிரான் இங்கு சொல்கிறான். இப்ப இந்த வேடுவன் இருக்கானே, இந்த வேடுவன் தன்னுடைய பெண் புறாவை அடிச்சவன் தான். இருந்தாலும் தன்னுடைய மரத்தை தேடி அவன் வந்துட்டான். சரணம்னு கூட சொல்லல, மழைக்காக ஒதுங்கினா இந்த மரத்தடியில. அப்படி இருக்கும் பட்சத்திலும் அவன் நம் வீட்டை தேடி வந்துட்டான். அவன் பசியோட போகக்கூடாதுங்கிறதுக்காக அவன் கீழே ஏத்தி வைத்திருந்த நெருப்பிலே தானே விழுந்து தன்னையே தன்னுடைய மாம்சத்தையே அந்த வேடுவனுக்கு உணவாக கொடுத்தது ஒரு புறா. ஒரு புறாக்கு இது தெரிகிறது. தன்னுடைய மனைவியை கவர்ந்தவனாக இருந்தாலும் சரணம்னு புகுந்தால் அவனை ஏத்துக்கொண்டது ஒரு புறா. ஒரு புறாவே இப்படி பண்ணணும்னா மானிடமாக இருக்கக்கூடிய நாம் இது கூட பண்ணக்கூடாதா அப்படின்னு தான் ஒரு புறா கதையை முதல்ல சொன்னார் ராமபிரான். ரிஷே கண்வஸ்ய புத்திரேன கண்டுனா பரமரிஷினா ஸ்ருணு காதாம் புரா கீதாம் தர்மிஷ்டாம் சத்யவாதினீம். இப்ப முன்னொரு காலத்திலே கண்வன்னு ஒரு ரிஷி, கண்வர்னு பேரு, அவருடைய புத்திரர் கண்டுன்னு ஒரு ரிஷி. இந்த கண்டு ஒரு உத்தமமான தர்மத்தை பாடியிருக்கிறார், ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டை கேள் நீ, உனக்கும் நான் சொல்றேன். இப்ப கண்வனினுடைய பிள்ளையான கண்டு மகரிஷி பாடின பாட்டு. பந்தாஞ்சலி புடம் தீனம் யாச்சந்தம் சரணாகதம் நஹன்யாதான்று சம்ஸ்யார்த்தம் அபி சத்ரும் பரந்தப. சத்ருவாக இருந்தாலும் கூட கையை கூப்பிக்கொண்டு ஏழையாக நம் முன்னாடி நின்னு நான் உன்னை சரணமாக அடைகிறேன்னு சொன்னால்
அவனை கைவிடக்கூடாது. ஏன்னா கருணைன்னு ஒண்ணு இருக்குல்ல இந்த உலகத்துல, அந்த கருணையை எப்பொழுதும் அழித்து விடவே கூடாது. இந்த உலகத்துல கருணையை அழித்து விடவே கூடாது. இப்ப அவனை நாம் காக்க வேண்டும், கருணையோடு நாம் காக்க வேண்டும். ஆர்த்தோவா யதிவா திருப்தா பரேஷாம் சரணாகதா அபிப்ராணான் பரித்யஜ்ய ரக்ஷிதவ்யः கிருதாத்மனா. ஆர்த்தோவா யதிவா திருப்தா பரேஷாம் சரணாகதா அபிப்ராணான் பரித்யஜ்ய ரக்ஷிதவ்யः. உண்மையிலே ஆர்த்தன் அப்படின்னா ரொம்ப வருந்தினவன் அர்த்தம். தன்னால நிஜமாவே முடியல, தான் ஒருவனை சரணமாக அடையணும்னு ஆர்த்தனாக வந்து சரணம் புகலாம். இல்லன்னா ஒரு திருப்தா வேணும்னு பகவான் திருநாமத்தை சொல்லணும்னு இல்ல, ஒரு மாதிரி செருக்காலே கூட சொல்லலாம். இது எதுக்கு இப்படி ரெண்டு சொல்லணும்? சரணாகதன்னா அவன் ஆர்த்தனாதானே இருக்கணும். சரணாகதன்னா ஒரு ஆர்த்தியோட ஒரு வருத்தத்தோட வந்து எம்பெருமான் திருவடியை பத்த வேண்டாமா? செருக்கோட வந்து பத்தினா மட்டும் பலன் கிடைக்குமா? அப்படின்னா கிடைக்கும். இந்த லோகத்தில் சரணாகத லட்சணம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த உலகத்துக்கு சரணாகத லட்சணம்ங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சரணாகதன் எப்படி இருக்கணுங்கிறத சொல்றதுக்கு வந்தது இல்லை இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் எதற்கு வந்திருக்கு? ராமபிரான் சொல்லக்கூடியது இல்ல, சரணாகதம் அடைந்தவனை காக்கக்கூடியவன் எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடியது. இப்ப சரணாகதன்கிறவன் உண்மையா ஆர்த்தனாதான் இருக்கணும், அதாவது வருத்தத்தோட தான் வரணும். ஆனா யார் சரண்யனாக இருக்கிறார்களோ, சரணாகதி அடைந்தவனை காக்கக்கூடிய ஸ்தானத்திலே ராமன் போன்றவர்கள் யார் இருக்கிறார்களோ அவன் இதை ஆராயக்கூடாது. அவன் ஆர்த்தனா திருப்தனா, செருக்கால என்கிட்ட சரணாகதி அடைந்தானா, இல்ல திமிராக வந்தானா, இல்ல உண்மையாகவே வருத்தப்பட்டு வந்தானான்கிறத ஆராய தேவையில்லை. ஆகையாலே அவன் யாரா வேணா இருக்கட்டும், இன்னான் இணையான்னு கிடையாது, சரணாகதி அடைந்தானா இல்லையா அவ்வளவுதான் பார்க்க வேண்டியதே தவிர வேற எதுவும் நாம் சொல்லக்கூடாது. பரேஷாம் சரணாகதா அரிஹி. பிராணான் பரித்யஜ்ய ரக்ஷிதவ்யः. இப்போ உதவியை வேண்டி வந்தவன் அவன் சத்ருவாக இருந்தால் கூட தர்மத்தில் விலகாமல் இருக்கக்கூடிய ஒருவன் என்ன பண்ணணும்? உயிரை கொடுத்தாது அவனை காக்க வேண்டும். இப்ப தர்மம்னா என்ன? இருக்கிறதுலே பெரிய தர்மம்னா சரணாகத ரக்ஷணம் தான் பெரிய தர்மம். அதை பண்ணக்கூடியவன் எம்பெருமான் தான், வேற யாருக்கும் அவ்வளவு சக்தி கிடையாது. இந்த பகவான் ஸ்ரீராமன் சொல்லக்கூடிய வார்த்தை உயிரை கொடுத்தாவது, அபி பிராணான் பரித்யஜ்ய, என்னுடைய உயிரை கொடுத்தாவது, பிராணன்கள் ஒரு தலையாக விட்டாக கூட நான் அவனை காப்பேன். ரக்ஷிதவ்ய கிருதாத்மனா. அறிவுடையாருக்கு இது கூட செய்யலைன்னா அப்புறம் என்ன இருக்கு? இப்ப அறிவுடையவர்கள் இவ்வளவுன்னு கூட செய்யலைன்னா அறிவு இருக்கிறதே வியர்த்தம். இப்ப கருணைங்கிறது ஒண்ணு இல்லைன்னா ஒருவன் இடத்துல, இப்ப கருணையினுடைய காரியம் தான் சரணாகத லட்சணம். அவன் அறிவிருந்தவன் கூட நாம் சொல்ல முடியாது. தம் சேத் பயாத்வா மோகாத்வா காமாத்வாபி நரக்ஷதி ஸ்வயா சக்தியா யதா நியாயம் தத் பாபம் லோக கர்ஹிதம். அப்படி சரணாகதி அடைந்தவனை பயத்தினாலேயோ இல்ல அறியாமையினாலேயோ இல்ல உன் இஷ்டத்துக்கு செயல்பட்டோ தன்னால் இயன்ற மட்டும் யார் தன்னுடைய சக்தியை கொண்டு காக்கவில்லை, மொத்தமா காக்க வேண்டாம், தன்னுடைய சக்திக்கு ஏத்தவாறு அவனை ரட்சிக்கலாம். தன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யலாம். அப்படி கூட செய்யாம இருக்கக்கூடியவன் பாபம் பண்ணவனாக ஆகிறான். இந்த உலகம் எல்லாம் அவனை நிந்திக்கும். வினஷ்டஃப் பஷ்யதோ யஸ்ய ரக்ஷிது சரணாகதः ஆதாய சுகிருதம் தஸ்ய சர்வம் கச்சேத அரக்ஷிதः. இப்ப காப்பாற்றுவதற்கு சக்தி இருந்தும் அவன் பார்த்து கொண்டே இருக்கையில் சரணாகதனை காப்பாற்ற முடியாமல் சரணாகதனுக்கு ஆபத்து வந்துருது அப்படின்னா, நம்மிடம் ஒருவன் சரணாகதி அடைகிறான், நம்ம கிட்ட சக்தி இருக்கு உண்மையிலே, இப்ப சக்தி இல்லை அப்படின்னா சரி, சக்தி இல்லைன்னா நாம் ஒண்ணும் பண்ண முடியாது, சக்தி இல்லாதது நம்ம மேல குத்தம் கிடையாது. சரணாகதி அடையவன் பார்த்து அடையணும் சக்தி இருக்கிறவன்ட்ட.
சக்தி இருந்தும் கண் முன்னாடி அந்த சரணாகதி அடைந்தவன் அழிந்து போனானாகில், சரணாகதி அடைந்தவன் அழிந்து போனானாகில், எவன் இவன் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய புண்ணியம் இருக்கே, புண்ணியம் இது எல்லாம் அப்படியே போயிடும், அப்படியே அழிஞ்சு போடும். நம்மிடம் சரணாகதி அடைந்தவர்களை நாம் ரட்சிக்கவில்லை ஆகில் என்னாகும்? சக்தி இருந்தும் ரட்சிக்கலன்னா நம்முடைய புண்ணியம் இவ்வளவு காலம் என்ன சேர்த்து வைத்திருக்கோமோ எல்லாம் அழிந்து போகும் அந்த சரணாகதனோட சேர்ந்து. ஏவம் தோஷோ மகானத்ர பிரபன்னானாம ரக்ஷனே. இப்படி பிரபன்னர்கள்னு சரணாகதர்கள்னு அர்த்தம். இந்த பிரபன்னர்களை ரட்சிக்காமல் இருக்கும் விஷயத்தில் இவ்வளவு பெரிய தோஷம், மகான் தோஷா, பெரிய தோஷம் இருக்கு சுக்ரீவா. வெறும்னு ஏதோ அவனை ரட்சிக்காம நான் விடுறேன்னு சொல்ல முடியாது. வெறும்னு வரல, ராகவம் சரணம் கதஹான்னு ராமனை சரணமாக பத்தி கொண்டு வந்திருக்கிறான். அஸ்வர்க்யம் சாயசஸ்யம் ச பலவீரிய விநாசனம் கரிஷ்யாமி யதார்த்தம் தூ கண்டோர் வச்சனம் உத்தமம். இப்படி கண்டு இதெல்லாம் கண்டு சொல்லிட்டு இருக்க. இப்ப கண்டு இப்படி சொன்ன பிறகு சொர்க்கத்தை தராது, புகழை ஒழிக்கக்கூடியது இது. ஆற்றல், ஆண்மை, வீரம்னு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அழிச்சிடும். ஆகையாலே சரணாகதனை ரட்சிக்கலன்னு எல்லாமே நம்மிடமிருந்து போயிடும், நாமே இருக்க மாட்டோம். கண்டு சொன்னாரே, அரியாக இருந்தாலும், அதாவது எதிரியாக இருந்தாலும் அவனை ரட்சிக்க வேண்டும். அதை தான் நான் இப்ப செய்ய போகிறேன். கரிஷ்யாமி, நான் அதை தான் செய்ய போகிறேன். தர்மிஷ்டம் ச யசஸ்யம் ச ஸ்வர்க்யம் ஸ்யாத்து பலோதயம். அதுதான் தர்மம், அதுதான் புகழ தரக்கூடியது, அதுதான் தர்மம் பலிக்கும் வேளையிலே பலனை தரக்கூடியது, சொர்க்கத்தையும் தரக்கூடியது. அதுதான் சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மி திச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம்யே தத்வ்ரதம் மம. இப்ப கஷ்டத்திலே இருந்து தவாஸ்மி, நான் உன்னுடையவன் அப்படின்னு எவன் ஒருவன் ஒரு தடவை, பல தடவை சொல்ல வேண்டாம், ஒரே ஒரு தடவை நான் உன்னுடையவன் ராமா, நான் உன்னுடையவன்னு எவன் ஒருவன் சரணாகதி செய்கிறானோ அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அவன் ஒரு தடவை தான் சரணாகதி பண்ணுவான். நான் உன்னுடையவன் தவாஸ்மி திச்ச யாச்சதே, என்னை யாச்சிக்கிறானோ அவனுக்கு நான் அபயம் ததாமி, பயம் இல்லாத தன்மையை வரமாக கொடுக்கிறேன். அவனுக்கு நான் அபயத்தை அளிக்கிறேன். யாரிடம் இருந்துன்னா சர்வபூதேபியோ, எல்லாரிடம் இருந்தும். இன்னான் நினையான்னு கிடையாது. சுக்ரீவா, நீயே அவனை அழிக்கணும்னு நினைச்சா கூட நான் உன்னை கொல்லுவேனே தவிர அவனை கொல்ல மாட்டேன். அவனுக்கு நான் எல்லா பிராணிகளிடமிருந்தும் என்னிடமிருந்தும் சேர்த்து அவனுக்கு நான் அபயத்தை அளிக்கிறேன். நானும் அவனை கொல்ல முடியாது, யாரும் கொல்ல முடியாது. ஏ தத்விரதம் மம, இதுதான் என்னுடைய சங்கல்பம் என்று வெளியிட்டார். ஆனையை நம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தமஸ்யா பயம் மயா விபீஷணோ வா சுக்ரீவ யதிவா ராவணஸ்வயம். கடைசியில பார்த்தார், இந்த வார்த்தையை சொல்லிட்டு இதற்கு மேல பேசிட்டு கொண்டிருந்தால் சரி வராது. விபீஷணன் இருக்கானே, விபீஷணன் எப்படி வந்தான்? சுக்ரீவனை வைத்துக் கொண்டுதான் வந்தான். சுக்ரீவனிடம் தான் கேட்டான், நான் வந்திருக்கிறேன், நிவேதயத மாம் க்ஷிப்ரம்னு என்னை ராமபிரானுக்கு அறிவிக்க வேண்டும்னு சொன்னான். இங்க சுக்ரீவன் அவனை கொல்ல வேண்டும்னு சொன்னான். அப்படிப்பட்ட அந்த சுக்ரீவனையே அழைக்கிறான் ராமபிரான். ராமபிரான் அழைத்து என்ன சொல்றான்? ஆனையை அவனை கூட்டிட்டு வா, விபீஷணனை போய் அழைத்து கொண்டு வா. தத்தமஸ்யாபயம் மயா, அவனுக்கு அபயத்தை நான் கொடுத்து விட்டேன்டான். இனிமே கொடுக்க போறேங்கிறது கிடையாது, நான் ஏற்கனவே அவனுக்கு அபயத்தை கொடுத்தாச்சு. இனிமே நீ அவனை கூட்டின்னு வர வேண்டியதுதான் பாக்கின்னு ராமபிரான் சொல்கிறார். நீ அவனை கூட்டின்னு வா. உடனே சுக்ரீவன் மெல்லமா தயங்கி போனான். விபீஷணனா, ராவணன் அவனை மாயமாக அனுப்பி இருந்து மாய யுத்தங்கள்லாம் பண்ணி ராவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயந்துட்டே போனானாம். உடனே கூப்பிட்டார் சுக்ரீவனா, சுக்ரீவா ஒரு நிமிஷம் இல்ல, அங்க விபீஷணன் இருந்தான்னா அவனை கூட்டின்னு வா. நீ ஒருவேளை அங்க போயிட்டு நீ நினைச்ச மாதிரியே ராவணன் விபீஷணன் வேஷம் போட்டுண்டு ஏமாத்திட்டு ராவணன் நிக்கிறான்னு, பின்னாடியே ராவணனும் வரலாம், சொல்ல முடியாது. ஒருவேளை ராவணனும் என்னை சரணம் அடைவதற்காக அந்த ஆகாயத்துல நின்னான்னு திருப்பி இந்த மந்திராலோசனை எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. திருப்பி மந்திராலோசனை பண்ணி ராவணனை ஏத்துக்கலாமா கூடாதா இதெல்லாம் ஆராயக்கூடாது. ஒருவேளை நீ அங்க போற கடற்கரைக்கு அங்க விபீஷணன் பக்கத்துல ராவணனும் சேர்ந்து நின்னுந்தான்னு அவனையும் சேர்த்து கூட்டின்னு வந்துரு. திருப்பி மந்திராலோசனை பண்ணாத,
சரணாகதி அடைந்தவன் விபீஷணனாக இருக்கட்டும், இல்ல ஒருவேளை அந்த ராவணனே அங்க வந்திருக்கட்டும், அதை பத்தி இல்ல, நீ அவனை அழைத்து கொண்டு வர வேண்டியது என்று ஆணையிட்டார் ராமபிரான். ராமஸ்ய து வச ஸ்ருத்வா சுக்ரீவ ப்ளவகேஸ்வரஹ பிரத்யபாஷத காகுஸ்தம் சௌஹார்தேன அபிச்சோதிதஹ. ஆக இப்படி சுக்ரீவன் ராமரோடு சொல்ல கேட்டுட்டு ஆச்சரியத்துல மூழ்கி போய் பேசுகிறான். கிமத்ர சித்திரம் தர்மஜ்ஞ லோகநாத சுகாவஹ யத்வம் ஆரியம் பிரபாஷேதாக சத்வவான் சத்பதே ஸ்திதஹ. நீர் தர்மம் அறிந்தவர், உலகத்துக்கெல்லாம் அரசர், எல்லாருக்கும் நன்மையைத்தான் பண்ணக்கூடியவர். இப்ப இப்படி தர்ம நெறியில சரணாகத ரக்ஷணம்ங்கிறது தான் தர்ம நெறி. இங்க சொல்லக்கூடிய தர்ம நெறினா மீதி தர்மம் கிடையாது. சரணாகத ரக்ஷணம், சரணமடைந்தவர்களை கருணையாலே காத்தல்ங்கிற அந்த தர்ம நெறியில என்னைக்கும் வழுவாமல் நிற்கக்கூடியவர் நீர். இதுல என்ன ஆச்சரியம் உமக்கு, நீர் இப்படிதான் நிற்பீருங்கிறது ஒரு ஆச்சரியம் இல்லை என்று அழகாக சொன்னான். மமச்சாப்பி அந்யதராத்மாயம் சுத்தம் வேத்தி விபீஷணம் அனுமானாச்ச பாவாச்ச சர்வதசு பரீட்சிதா. இந்த விபீஷணர் இருக்காரு, இப்ப என் மனசு உணர்றது என்ன உணர்றது, இதற்கு முன் நடவடிக்கை எதுவும் இல்லை, ஒரு அனுமானத்தினால அவனுடைய பாவங்கள்னால அவனை நன்கு ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அவன் நல்லவன் தான் எனக்கே தோன்றது. தஸ்மாத் சிப்ரம் சஹாஸ்மாபிர் துல்யோ பவது ராகவ விபீஷணோ மகாபிராஜ்யா சகித்வம் சாபியபைதுனஹ. ஆகையால உடனே நீ என்ன பண்ணு, அவனை நான் அழைத்து கொண்டு வரேன், அவன் அஸ்மாபிஸ் துல்யோ பவது, எங்களோடு சமமாக ஆகட்டும். இப்ப சுக்ரீவனோட சமமாக ஆகட்டும் விபீஷணன், விபீஷணனும் உனக்கு நண்பனாக ஆகட்டும்னு சொன்னார் சுக்ரீவர். ததஸ்து சுக்ரீவ வச்சோ நிஷம்ய தத்தரீஸ்வரேனாபிஹிதம் நரேஸ்வரஹ விபீஷணேனாஜு ஜகாம சங்கமம் பதத்ரி ராஜேன யதா புரந்தரஹ. இந்திரனுக்கும் கருடனுக்கும் முன்னாடி எப்படி ஒரு சேர்க்கை நடந்ததோ, பெரிய யுத்தம்லாம் நடந்ததற்கு பின்னாடி, அந்த மாதிரி இந்த ராமரானவர் சுக்ரீவனினுடைய செவி சொல்லை கேட்டு உடனே விபீஷணனை அழைத்து வர வைத்து அந்த விபீஷணனோடு ஒரு ஸ்நேக பாவத்தை அடைந்தார் என்பதோடு இந்த 18வது சர்க்கம் முடிந்தது. இது விபீஷண சரணாகதிங்கிற சர்க்கம். 17, 18ங்கிற 2 சர்க்கமும் உயர்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடியது. இதோட இன்னைக்கு நாம் முடித்துக்கொண்டு மேல் 19வது சர்க்கத்தை அடுத்த காலக்ஷேபத்திலே பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அடேன் சுவாமி, பாக்கியம், தன்யாஸ்மி சுவாமி. சுவாமி விபீஷண சரணாகதி சாதாரணமா நார்மலா சொல்லும் போது அவர் வந்தா அவரோட குணத்தை சொன்னார் அப்படின்றதோட, அவர் இதுக்காக சரணாகதிக்காக வந்தார், ராமர் சரணாகதி கொடுத்தார் அப்படின்னு கேட்டிருக்கோம் சுவாமி. ஆனா அதுக்கு இடையில நீங்க கிளை கதைகள்லாம் வரைக்கும் சொல்லி ஒரு ஸ்லோகமா சேவிச்சு காட்டும் போது அதுக்குள்ள இத்தனை விஷயங்கள் இருக்கான்னு கேட்கறது ரொம்ப ஆனந்தம், அற்புதமா இருந்தது சுவாமி. பாக்கியம் பண்ணியிருக்கோம் சுவாமி. தன்யோஸ்மி அடியன். விபீஷண சரணாகதியை இன்னைக்கு தான் விவரமா கேட்டோம். ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீ கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. உன்னதமாக இருந்தது. தன்யோஸ்மி சுவாமி.